ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 டிப்ஸ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லத்தரசிகளா இருக்கிற எல்லாருக்குமே பணத்த நெறைய சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அவங்க செலவுல இருந்து எப்படி கம்மி பண்ணி பணத்த சேமிக்கலாம்? அது மட்டும் இல்லாம கடன் இல்லாம எப்படி வாழலாம்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு எப்ப எதிர்பார்க்குறீங்களோ, எப்ப நெனைக்கிறீங்களோ, அப்ப கண்டிப்பா ஒரு கோல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்ம சும்மா சேமிக்கணும் அப்படின்னு நெனைச்சா கண்டிப்பா முடியாது. இப்ப நம்ம ஒரு ரூ. 100 சேமிச்சோம் அப்படின்னா, கோல் இல்லாம இருந்துச்சுன்னா, அந்த ரூ. 100 எடுத்து செலவு பண்ணிருவோம். அதனால நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு கோல்டு செயின் வாங்கணும் அப்படின்னு நான் ஒரு முடிவுல வந்து நான் வந்து பணத்த சேமிக்கிறேன் அப்படின்னா, நான் அந்த பணத்த எடுக்க மாட்டேன். ஏன்னா, நான் செயின் வாங்கியே ஆகணும். எனக்கு வேணும். அதனால நான் சேமிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு இருக்கு இல்லையா? நான் அதுக்காக சேமிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் எடுக்க மாட்டேன் அந்த பணத்த. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த கோல் தான். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம சேமிக்கணும்? ஏன் சேமிக்கணும்? அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு, எதுக்காக நீங்க ரொம்ப ரொம்ப ஏங்குறீங்களோ, அத நெனச்சு நீங்க சேமிச்சு பழகுங்க. அதாவது சேமிக்கணும் அப்டின்னா ரூ. 1000 தான் சேமிக்கணும், ரூ. 100 தான் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நீங்க கிடைச்ச ரூ. 1 இருந்தாலும் உங்களால முடியிற ரூ. 1, ரூ. 2, ரூ. 3 இருந்தாலும் சரி, அத சேவிங் பண்ணுங்க. அத போடும்போது நீங்க மனசுல நெனச்சுக்கங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு வந்து நம்ம ஆசைப்படுற செயின் கிடைக்க போகுது. நம்ம ஆசைப்பட்ட ரிங் நம்ம வாங்க போறோம். அதுவும் நம்ம சேவிங்ல இருந்தே வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மனசுல நீங்களே ஆசைய உருவாக்கிட்டு இந்த பணத்த வந்து சேமிக்க ஆரம்பிங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எதுக்காகவும் அந்த பணத்த எடுக்கவே மாட்டீங்க. அதனால மணி சேவிங் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே, நீங்க வந்து கோல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிப்பு. இப்போ செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் டிப் என்னன்னா, இஎம்ஐ. இஎம்ஐ வந்து எல்லாரையுமே கடனாளியா நிக்க வைக்குது. நம்ம அத்தியாவசியத்துக்கு நம்ம வாங்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா, நம்ம 11 மாசத்துக்கு இஎம்ஐ போட்டோம்னா, அந்த 11 மாசமும் நம்ம கடனாளியா தான் இருக்கிறோம். இந்த 2025 இயர்ல யாரு கடன் இல்லாம இருக்காங்களோ, அவங்க தான் பணக்காரங்க அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் அதையும் ஃபாலோ பண்றேன். நான் கண்டிப்பா எந்த பொருளையுமே நான் இஎம்ஐல எடுக்க மாட்டேன். அத விட என்ன இம்பார்ட்டன்ட்னா, இப்ப நம்ம 10,000க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னா, கண்டிப்பா அத நம்ம இஎம்ஐயா போடும்போது 12,000க்கு நம்ம வாங்குறதா இருக்கும். அதனால அந்த 2,000த்தையும் நம்ம சேவ் பண்ணலாம். இந்த 10,000த்த நம்ம சேமிச்சும் நம்ம வாங்கிக்கலாம். கடன் இல்லாம அந்த 11 மாசம் நம்ம இஎம்ஐ கட்ட வேண்டிய அவசியமும் நம்மட்ட இருக்காது. நம்ம கடன் இல்லாம வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு வழின்னா, இஎம்ஐல எதையுமே வாங்காதீங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்க 11 மாசம் கழிச்சு 11 மாசம் உங்களால இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா, அந்த 11 மாசமும் நீங்க சேமிச்சு அந்த இஎம்ஐ கட்டுற பணத்த சேமிச்சு 11வது மாசம் நீங்க இந்த ரூ. 2,000 சேமிச்சு, அதுக்கப்புறம் இந்த பொருளையும் நீங்க வாங்கிடலாம். அதனால இஎம்ஐய நீங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. இஎம்ஐங்கிறது ரொம்ப ரொம்ப கடன தான் நமக்கு உண்டாக்கும். அதனால இஎம்ஐ எந்த காரணத்துக்காகவும் நீங்க சூஸ் பண்ணாதீங்க. இப்போ வாங்க 3 டிப் என்னன்னு பார்க்கலாம். கோல்டு சேவிங்ஸ். கோல்டு சேவிங்கிறது ரொம்ப நீங்க வந்து அ மணி சேவிங் பண்றத விட, மணி சேவிங்ஸ் பண்ணி ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றத விட, கோல்டு சேவ் பண்ணி கோல்டு அடகு வச்சு கூட நீங்க ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா, இந்த செப்டம்பர் மாசத்துல ஒரு ஒரு கிராமோட ரேட் வந்து 10,000 வரலயும் போயிருச்சு. 10,000 விக்குது. ஒரு கிராமே 10,000ங்கிறப்ப 10 கிராம் ரூ. 1,00,000 கிட்ட வந்துருச்சு. இதுக்கு மேலயும்
அதிகரிக்கும் தான் சொல்றாங்க. கண்டிப்பா கம்மியாக போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால நீங்க கோல்டு சேவிங் பண்ணுங்க. என்னைக்கா இருந்தாலும் மண்ணுல போட்டாலும், பொண்ணுல போட்டவனும் தப்பிச்சுக்குவான் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க கோல்டு சேவிங் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 1 கிராம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு அதுக்கான ஏதோ ஒரு வழிக்காக அதாவது இப்ப நாளைக்கு நமக்கு ரூ. 10,000 தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த கிராம் வந்து 1 கிராம் ரூ. 10,000 விக்குது. கிட்டத்தட்ட இப்ப அடகு வச்சா கூட ரூ. 7,500 அடகு வைக்கலாம். அப்ப நீங்க உங்ககிட்ட 1 கிராம் கோல்டு இருக்கு அப்படின்னா, நாளைக்கு அத்தியாவசியம் வந்து பணத்துக்கான அத்தியாவசியம் வரும்போது ரூ. 7,500 அடகே வச்சிரலாம். இந்த அடகு வச்ச நகையும் நம்ம திருப்பிடலாம். அப்போ நம்ம அத்தியாவசியத்துக்காக கடனும் வாங்க தேவையில்ல. அதே சமயம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இந்த நகையவும் மீட்டலாம். அப்ப நகைக்கு நகையும் ஆச்சு. கடனுக்கு நம்ம கடன் வாங்காமலும் இருக்கலாம். இந்த மாதிரி யோசிச்சு நீங்க கோல்ட ரொம்ப ரொம்ப அதாவது சீட்டு போட்டாலும் சரி, இல்ல நீங்களா சேர்த்தாலும் சரி, எப்படியாவது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இயர்லி வந்து இப்போ வருஷத்துக்கு 1 கிராம் வாங்கலாம். வருஷத்துக்கு 2 கிராம் வாங்கலாம். மாசம் 1 கிராம் வாங்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பணத்த சேமிச்சு சீட்டு போட்டு நீங்க வந்து கோல்டு சேவ் பண்ணுங்க. கோல்ட சேவ் பண்ணா என்னைக்கா இருந்தாலும் நமக்கு பெனிஃபிட் தான். இது வந்து லாஸே கிடையாது. அதாவது நம்ம காரு, பைக்கு இந்த மாரி வாங்குறத விட, நம்ம கோல்டு வாங்கி வச்சோம் அப்படின்னா, அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கே நம்ம ஏதோ ஒரு பிசினஸ்ல வந்து லாஸ் ஆயிட்டாலும் சரி, இல்ல நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்காக நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் வேணும் அப்படின்னா கூட, நம்ம நம்ம வந்து இந்த கோல்ட அடகு வச்சு நம்ம வந்து பணத்த வாங்கிக்கலாம். கடன் இல்லாம முக்கியமா பாத்துக்கோங்க. கடன் இல்லாம நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதாவது நாளைக்கே நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கூட, கடனே இல்லாம யார்கிட்டயும் ரூ. 1 கடன் இல்லாம நம்மளோட கோல்டு அடகு வச்சே நம்ம வந்து இது வாங்கிரலாம். நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது நம்ம கோல்டு சேவிங்க பொறுத்து நம்மளோட பட்ஜெட் வந்து அதிகரிக்கும். அந்த மாரி தான். நீங்க கோல்டு சேவிங்ல நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அது வந்து நமக்கு என்னைக்கா இருந்தாலும் ப்ராஃபிட் தான் குடுக்கும். இப்ப வாங்க 4த் டிப்குள்ள போலாம். 4த் டிப் என்னன்னா, காயின் சேவிங். காயின் சேவிங்க பத்தி நான் சொல்லணும்னா, இது வந்து எப்படின்னா, நம்ம இப்ப வந்து ரூ. 100 எடுத்துட்டு போய் சில்லற காசா மாத்தி, அத வந்து உண்டியலுக்குள்ள போட்டு காயினா மாத்தி அது கிடையாது. நம்ம இப்ப பஸ்ஸுக்கு சேஞ்ச் மாத்துவோம். சில்லற காசு வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லயே சில்லற காசு அங்கங்க வச்சிருப்போம். அந்த இதெல்லாம் சேமிச்சு வச்சீங்கன்னா, கண்டிப்பா இப்ப நான் பாத்தீங்கன்னா, எனக்கு 1 மந்த்ல மட்டுமே, அதாவது ஒரே 1 மாசத்துக்கு மட்டுமே ₹3000 கிடைச்சிருக்கு. அப்ப இயர்லி ஒன்ஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு எவ்ளோ கிடைக்குதுன்னு நீங்க பார்த்துக்கோங்க. நான் அத வந்து இத சேவ் பண்ணி எனக்கு நான் வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவேன். இல்ல வேற ஏதாவது வாங்குவேன். அதேபோல நீங்க காயின் சேவிங் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா, அதெல்லாம் வந்து ரூ. 1 ரூ. 2ன்னு இன்னைக்கு நம்ம அசால்ட்டா நெனைக்கிறோம். ஆனா, நாளைக்கு சிறுக சிறுக சேமிச்சா மட்டும் தான் நாளைக்கு அது நமக்கு பெரிய பெரிய அமௌண்ட்டா கிடைக்கும். இப்ப மந்த்லி 3000ன்னா எனக்கு வந்து 3 மாசத்துல கிட்டத்தட்ட 10,000 வரையும் கிடைச்சிரும். அப்ப கிடைச்ச 3 மாசத்துல எனக்கு 10,000 கிடைச்சிரும். அப்ப நான் போய் 1 கிராம் வாங்குவேன் கோல்டு. இந்த மாரி ஆனா நம்ம எந்த சேவிங்குமே பண்ணல. சும்மா ரூ. 1 ரூ. 2 போட்டு வச்சு நான் 1 கிராம் காயின் வாங்குறேன். அந்த காயின் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 15,000 மதிப்புள்ள 15,000 இருக்கும் அதோட மதிப்பு 1 கிராமோடது. நகை ரேட்டு கூடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால என்னோட இன்வெஸ்ட்மென்ட் அதாவது நான் வந்து கடன் வாங்கியோ, இல்ல நான் வேற ஏதோ சேமிச்சோ பண்ணல. வேஸ்ட்டா நம்ம வந்து அசால்ட்டா நினைக்கிற ரூ. 1 ரூ. 2 காயின வச்சுதான் நான் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றேன். அதனால நீங்களும் கண்டிப்பா இந்த காயின் சேவிங்க பண்ணீங்க. ரூ. 1 கூட நீங்க லேசா எடை போடாதீங்க. ரூ. 1ங்கிறது ரூ. 1,00,000 இல்லன்னா கூட அது ரூ. 1,00,000 இல்ல. அதனால அத ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க காயின் சேவிங் ஒரு உண்டியல்ல போடுங்க. இல்லாட்டினா ஒரு பர்ஸ்ல வந்து போட்டு வைங்க. அதனால எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன இந்த 4 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல நெறைய மணி சேவிங் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி நான் நெறைய அதாவது மணி சேவிங் சேலஞ்ச் பண்றதா இருக்கேன். இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.